ஓம் சரணாகத தீனார்த்த பரித்ராண பராயணே சர்வஸ்யார்த்திகரே தேவி நாராயணி நமஸ்துதே. வணக்கம் நேயர்களே, இது மகாலட்சுமி ஜோதிடம் வழங்கும் காலச்சக்கரம். உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி பேசுகிறேன். அனைவரும் நலமுடன் இருக்கிறீர்களா? நன்றாகத்தான் இருப்பீர்கள், நன்றாக இருக்க வேண்டும். இன்றைய காணொளியில் நாம் காண இருப்பது உச்ச நீச்ச காரணங்கள். இதன் தலைப்பு கிரகங்களுடைய உச்ச வீட்டு தத்துவம் என்பது ஜோதிட சாஸ்திரத்தில் விளக்கப்பட்டிருக்கும் ஒரு இரகசிய உண்மையாகும். ஒரு கிரகம் ஏன் இந்த வீட்டில் உச்சமாகிறது, ஏன் அதற்கு நேர் 7ஆம் இடத்தில் நீச்சமாகிறது அப்படிங்கிறத பற்றின விளக்கம் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அந்த வகையில் மேசத்தில் சூரியன் உச்சமடைகிறார். இது காலபுருஷனுடைய முதலாம் வீடு. ஜோதிட சாஸ்திரமே சூரியனை சுற்றி தான். சூரியன் இல்லைன்னா ஜோதிடமே இல்லை. அப்போ சூரியனின் இன்றியமையாத அந்த தன்மையின் காரணமாகத்தான் மேசத்தில் கொண்டு வந்து அவர் உச்ச வலிமை பெறார். இதில் அதிகார பதவிகளை குறிக்கக்கூடிய, தலைமை பொறுப்பை குறிக்கக்கூடிய, தலைமை தாங்கும் தகுதியை குறிக்கக்கூடிய, ஆத்மாவின் சுத்தியை குறிக்கக்கூடிய வீடு மேசம். அங்கே வந்து சூரியன் உச்சமாவது சாலச் சிறந்தது. அப்போ அதிகாரத்துக்கு வரணும்னு விரும்புகிறவங்க, அதிகார வர்க்கமாக இருக்கணும்னு நினைக்கிறவங்க, ஆணையிடும் அதிகார பதவிகளை பெறுபவர்களுக்கு இந்த வீடு ஹெல்ப் பண்ணும், மேசம். அதனால தான் சூரியன் இங்கே வந்து அரசனாக இருக்கும் அவர் உச்சம் அப்படிங்கிற வலிமை அடைகிறார். இதுக்கு நேர் 7ஆம் இடமான துலாத்தில் போய் இவர் நீச்சம் அடைகிறார். இப்போ இந்த வீட்டுக்கு என்ன அமைப்புன்னு கேட்டிங்கன்னா, இது சமுதாயத்தை குறிக்கக்கூடிய இடம், மக்கள் பிரதிநிதித்துவத்தை குறிக்கக்கூடிய இடம், அடிமை ஜீவனத்தை குறிக்கக்கூடிய இடம், மக்களோடு மக்களாய் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய இடம். இப்போ அரசன்கிறவர் ஒருத்தர், பொதுமக்கள்ங்கிறது நேர் ஆப்போசிட்டாக இருக்கிற இடம். அப்போ அதிகாரம் செல்லுபடியாகாத மக்கள் கூட்டத்தின் வீட்டில் அதிகாரத்தை விரும்பும் சூரியன் ஆட்டோமேட்டிக்காக நீச்சம் அடைகிறார். புரியுதுங்களா? மக்கள் பிரதிநிதியாக, அதாவது மக்களோடு மக்களாக அவர் மாறிட்டார்னா அரசன் அப்படிங்கிறதுக்கு ஒரு மரியாதை இல்லை, அதிகாரம் அப்படிங்கிறதுக்கு இல்லை. அதிகாரத்தை பகிர்ந்தளித்தல் என்பது முடியவே முடியாது. ஒருத்தர் கையில் இருந்தால் மட்டும்தான் அதுக்கு பேர் பவர். 1000 பேர்கிட்ட இருந்தால் அதுக்கு பேர் பவர் இல்லை, அது வந்து வீக். ஸோ இந்த ஒருவரை குறிக்கும் வீடு மேசம், மக்கள் சமுதாயம், சமுதாயம் என்கின்ற கூட்டத்தை குறிக்கிற இடம் துலா. இந்த வீட்டில் ஆட்டோமேட்டிக்காக சூரியன் நீச்சம்ங்கிற வலிமை அடைவார். குடும்பம் என்கின்ற ரிஷப வீட்டில் சந்திரன் உச்சம் ஆவார். என்னதான் அரசன் வந்து நாட்டை கட்டி காப்பாற்றாலும் வீட்டை கட்டி காப்பாற்றுறது என்னமோ அரசி தான். இந்த குடும்பங்கிற ஸ்தானத்தில் சந்திரனை உச்சம் பெறது வைக்கிறதுன்னு சூட்சமும் அதே தான். குடும்பத்தில் பொண்ணுங்க வச்சதான் சட்டம். இல்லத்து அரசி, இல்லத்து அரசன் அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டதே இல்லை. நாட்டுக்கு அரசன் கேள்விப்படலாம், இல்லத்துக்கு அரசி பெண்கள். அதனாலேயே குடும்பம் என்கின்ற பொறுப்புகளை சுமக்கும் ரிஷபஸ்தானத்தில் சந்திரனை உச்சம் பண்ணுறான். இந்த சந்திரன் விருச்சிகம் என்னும் நீச்ச வீட்டுக்கு போயின்னா வலிமையை இழந்துடுறார். இது வந்து மறைமுக வீடு, நேரடியான அதிகாரத்தை தரக்கூடிய வீடு அப்படிங்கிறது ரிஷபம். ரிஷபம் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, சந்திரன் வந்து நீரை குறிக்கிற ஒரு கிரகம். தண்ணீர், சுத்தமான தண்ணீரை குறிக்கிற கிரகம் சந்திரன். இந்த சுத்தமான தண்ணி எடுத்து ஒரு பக்கெட் நிறைய நிரப்பி நம்ம சோப்பு சாப்பெல்லாம் போட்டு குளித்த பிறகு அந்த தண்ணி என்னாகும்? குளித்து வெளியேற தண்ணி கழிவு நீர். அந்த கழிவு நீரை குறிக்கிற இடம் விருச்சிகம். புரிஞ்சிச்சுங்களா? அப்போ விருச்சிகத்துக்கு போனோடனே அந்த சுத்தமான தண்ணீர், குடிக்க தகுதியுள்ள ஒரு நீர் சிறு நீராகி பிரிந்து விடுவது, அதாவது அழுக்கு நீராகி பிரிஞ்சு நீச்சம்ங்கிற வலிமை அடையிற வீடு விருச்சிகம். இல்லத்துக்கு அரசியாய் சந்திரனை ரிஷபத்தில் உச்சம் செய்தாலும் அவர் வந்து வலிமை இழந்து போகக்கூடிய வீடாக விருச்சிகத்தை வச்சிருப்பாங்க. மிதுனத்தில் எந்த கிரகமும் உச்சம் நீச்சம் அடையிறதில்லை. கடகத்தில் குரு பகவான் உச்சம். உங்கள் பாக்கியங்களுக்கு எல்லாமே அதிபதியான குரு கடகத்தில் வந்து உச்சம் அப்படிங்கிற வலிமை அடைகிறார். இந்த கடகத்தில் சுகஸ்தானம், உங்கள் சொத்துக்கள் ஸ்தானம், உங்களுடைய சௌபாக்கிய ஸ்தானம், உங்களுடைய அறிவு ஸ்தானம், உங்களுடைய திறமை ஸ்தானம், உங்கள் பதவியின் ஸ்தானம், உங்கள் பட்டத்தின் ஸ்தானமான இந்த வீட்டில் குரு வந்து பவர்ஃபுல்லானவராக மாறுறார், உச்ச வலிமையை பெறார். இந்த குருவின் வலிமை ஒருவனுக்கு கல்வியினால் கிடைக்கும் அறிவு, பாக்கியதனால் கிடைக்கும் அதிர்ஷ்டம், அதனால் கிடைக்கும் பொருள், பிதிராஜித சொத்துக்கள், இதையெல்லாம் குறிக்கும். இதுக்கு நேர் ஆப்போசிட்டான மகர வீட்டில் போய் குரு நீச்சம் அடைஞ்சிருவார். அது வந்து உழைப்பாளிகளின் மேன்மையை குறிக்கக்கூடிய இடம். உழைப்பினால தான் மேன்மைன்னு வந்துருச்சுன்னா அங்கே பாக்கியத்துக்கு வேலையே இல்லையே. பாக்கியம்ங்கிறது ஒருத்தர் இருந்தவன் உழைக்க மாட்டான், அது அதிர்ஷ்டம்.
9ஆம் அதிபதி உச்சம் பெறும் வீடு, காலபுருஷனுடைய 9ஆம் அதிபதியான குரு உச்சம் பெறுற வீடு அதிர்ஷ்ட வீடு. அவர் நீச்சம் பெறுற வீடு உழைப்பின் மேன்மையை வெளிப்படுத்துகிற வீடு. இந்த அதிகார பதவிகள் எல்லாத்துக்குமே ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாமே பார்த்திங்கன்னா உழைச்சா மட்டும்தான் சோறு, உழைச்சா மட்டும்தான் முன்னேற்றம் அப்படிங்கிறத குறிப்பிடுற சூட்சுமம் மிகுந்த வீடுகள். ஸோ இந்த வீட்டில் குரு ஆட்டோமேட்டிக்காக உழைப்பின் மேன்மையை வெளிப்படுத்தக்கூடிய இடத்துல பாக்கியதைக்கு வேலையே இல்லை. பாக்கியம் என்பது அதிர்ஷ்டம், உழைப்பு என்பது சுயமுயற்சி. உழைப்பின் மேன்மையை குறிக்கக்கூடிய இந்த வீட்டில் குருவுக்கு பவர் இல்லாமல் நீச்சம் அப்படிங்கிற வலிமையை அடைஞ்சுக்குவார். சிம்மத்திலேயே எந்த கிரகமும் ஆட்சி உச்சம் அடைகிறதில்ல. கன்னியில் சிம்மத்தில் வந்து உச்ச வீடு கிரகம் எதுவும் இல்லை, சூரியன் ஆட்சி அடைவார். கன்னியில் வந்து புதன் உச்சம் ஆவார். வலிமை மிகு பராக்கிரமத்தை வெளிப்படுத்தக்கூடிய உபஜயஸ்தானங்களில் ஒன்று கன்னி, 6ஆம் வீடு. காலபுருஷனுக்கு இது 6ஆம் இடம். இங்கே புதன் உச்சம். நார்மலாகவே புதன் வளர்த்தா கடங்காரன்னு நான் அடிக்கடி காணொலியில் சொல்வேன். இதில் கடும் உழைப்பை வெளிப்படுத்தும் தன்மையும் இந்த இடத்துல இருக்கும், அதிபுத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்தும் தன்மையும் அதே காலபுருஷனுடைய 6ஆம் வீடான கன்னியில் இருக்கும். தன் உழைப்பின் மேன்மையை மற்றவர்களுக்கு தாரை வார்த்து கொடுக்கும் வீடும் இதே தான். இவங்க உழைக்கிற கம்பெனி டாப்பாக இருக்கும். இவங்களை வேலைக்கு வச்சுட்டு இருக்கிறவங்க ரொம்ப பெரிய லெவலில் இருப்பாங்க. இவர்கள் கடன் வாங்கி வீணானாலும் தனது கம்பெனிக்காக உயிரை கொடுத்து வேலை செய்வாங்க. இது ஒரு உதாரணமாக சொல்லணும்னா, ஒரு கன்னி லக்னக்காரர் எடுத்துக்குவோம், புதன் உச்சமாகிற வீடு. இவர் ஒரு கம்பெனியில் வேலைக்கு போகிறாருன்னா அப்படியே டான்னு டயத்துக்கு போய் நிற்பார். 9 மணிக்கு ஆஃபீஸ்னால் 8:55 போவார். இதே கன்னி லக்ன ஜாதகருக்கு சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் பண்ணுறான்னு வைங்க, கடை, சொந்தமாக ஒரு கடை வச்சுருக்காருன்னா 9 மணிக்கு போய் கடை திறக்கணும்னா 11 மணிக்கு போவார் ஆடியா செஞ்சு. இந்த டிஃபரன்ஸை நீங்கள் நல்லாவே ஃபீல் பண்ண முடியும். ஸோ அறிவுசார் கிரகமான புதன் அறிவுசார் நிலைத்த வீடான கன்னியில் உச்சம். இவர் போய் மீனத்தில் நீச்சமாவார், நீர் வீட்டில், நீர் தத்துவ வீட்டில் நீச்சமாவார். பூமியுடைய தத்துவமே நில தத்துவம், புதனுடைய தத்துவம் நில தத்துவத்தில் வரும். அதுவும் ஒரு நில ராசி தான் கன்னி. நீருக்குள்ள நிலம் மறைஞ்சு போயிடும், கடலுக்கடியில் எவ்வளோ இடம் இருக்குது தெரியாது. அந்த மாதிரி புதன் இங்கே போய் நீச்சமாவார். இது வந்து காலபுருஷனுக்கு படுக்கை சுகத்தை தரக்கூடிய இடம். அயன சயன போக சுகஸ்தானம். அயன சயன போகத்தை அனுபவிக்கணும்னு என்ன வந்துச்சுனாலே அங்கே மூளை வேலை செய்யாது, மூளை மழுங்கி போயிடும். அதனால் புதனை கொண்டு மீனத்தில் நீச்சம் செய்வார்கள். துலாம் எனும் வீட்டில் சனி என்கின்ற உழைப்பின் மேன்மையை வெளிப்படுத்தக்கூடியவரும் மக்கள் பிரதிநிதியும் உச்சமாவார். இது உழைப்பின் மேன்மையை வெளிப்படுத்துகிற இடம், சமுதாயத்துக்கான சேவைகளை செய்கிற இடம், சமுதாயத்துக்குன்னே வாழ்கிற மனிதர்களை உருவாக்குற இடம், 10 பேருக்கு சோறு போடக்கூடிய இடம், மிகப்பெரிய தொழில் அதிபர்களை உருவாக்குற இடம், அந்த தொழிலாளர்களினாலேயே தங்களுடைய வாழ்க்கை வசதிகளை அதிகப்படுத்திக்கக்கூடிய இடம் துலாம். பிஸ்னஸுக்குன்னு உள்ள இடம்னா அது துலாம். இங்கே வந்து சனி உச்சம். உழைப்பாளி வர்க்கத்தை வெளிப்படுத்துகிற, அதிகார வர்க்கத்தை வெளிப்படுத்துகிற இடம் எது? மேசம். அந்த இடத்துல உச்சமாகிற சூரியன் உழைப்பாளி வர்க்கத்தை வெளிப்படுத்துகிற துலாத்தில் நீச்சம். உழைப்பாளி வர்க்கத்தை வெளிப்படுத்துகிற சனி துலாத்தில் உச்சம். இவர் அதிகார வர்க்கத்தை செலுத்தக்கூடிய மேசத்துக்கு போயிட்டால் நீச்சமாக போயிடுவார். மக்கள் பிரதிநிதியாக மக்களோடு மக்களாக வாழ்ந்து வெற்றியை குவிக்கும் அமைப்பு சனிக்கு உண்டுங்கிறதுனால தான் துலாத்தில் சனியை நீச்சம் உச்சம் செய்து, மேசத்தில் சனியை அதிகாரத்தை விரும்ப ஆரம்பிச்சிட்டாருன்னா சனி உங்களுக்கு நெகட்டிவாக வேலை செய்ய ஆரம்பிச்சிடுவார். வசதி வாய்ப்புகளை, பரோபகாரத்தை, சுயநலத்தை விரும்ப ஆரம்பித்தா சனி வந்து வலிமையை உங்களுக்கு இழக்க செய்வார். ஸோ துலாத்தில் சனி உச்சமாகிறதுனுடைய சூட்சமும் இதுதான். ராகு கேதுகளுக்கு விருச்சிக வீடு உச்ச வீடு அப்படின்னு ஒரு சூட்சம் இருக்குது. இது சந்திரனுடைய மாறுபட்ட நிலை கொண்ட கிரகங்கள்ங்கிறதுனால தான் சந்திரன் ரிஷபத்தில் உச்சமாகிற, ராகு கேது விருச்சிகத்தில் உச்சமாகறாங்கன்னு சொல்லுவாங்க. அதை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். தனுசு வீட்டில் எந்த கிரகமும் உச்சம் பெறுறதில்லை. மகரம் எனும் செயல்திறன் ஸ்தான வீட்டில் செவ்வாய் எனும் சேனாதிபதியை கொண்டு வந்து உச்சம் பண்ணுவாங்க. செவ்வாயினுடைய வேலை யுத்தம். யுத்தம் செய்கிறதுக்கான இடம் வந்து செயல்திறன் மிக்கது தான். கர்மஸ்தானத்தில் தான் யுத்தம் பண்ண முடியும். இந்த கர்மஸ்தானத்தை வெளிப்படுத்தக்கூடிய சனியோட வீட்டில், எதிரியின் வீட்டில் உச்சம் பெற கிரகம் செவ்வாய் கொண்டு. ஒரு சேனாதிபதியோட வேலை என்ன? எதிரி நாட்டு மேலே படையெடுத்து போகணும், அங்கே போய் ஃபைட் பண்ணணும், ஜெயிக்கணும், வெற்றி கொடி நாட்டணும். எதிரிகள் இருந்தால் தான் சேனாதிபதிக்கு வேலையே. இப்போ நம்ம நாட்டினுடைய இராணுவ பலம் அப்படிங்கிறது எதற்காக பயன்படுகிறது? எதிரின்னு ஒருத்தர் நம்மளை தாக்காமல் இருக்கிறதுக்காக இதை நம்ம வந்து வலுப்படுத்தி வச்சுக்கிறோம் இல்லைங்களா? அதே மாதிரி சேனாதிபதிக்கு வேலை எங்கே? 10ஆம் இடம்ங்கிற கர்மஸ்தானம். இப்போ இவர் கடகத்தில் போய் நீச்சம் அடைஞ்சிருவார். கடகம் வந்து தாயின் மடி மாதிரி சுகங்களை அனுபவிக்கிற இடம். சுகத்தை அனுபவிக்கிற இடத்துல சேனாதிபதிக்கு வேலையே இல்லை. அது ஒரு சுகஸ்தானம், காலபுருஷனுடைய இது வந்து செயல் ஸ்தானம். இங்கே செவ்வாய் உச்சமாவார். எதிரி வீட்டில் சேனாதிபதி வலுப்பெறுகிறார். போர் நடக்கிற இடத்துல சேனாதிபதியோட ஆர்டர் தான் பெருசாக இருக்கும்.
அரசனை விட சேனாதிபதியினுடைய ஆர்டர் வந்து பவர்ஃபுல்லாக இருக்கும். கமாண்டர்னு சொல்லுவாங்களே, இன்றைக்கி தேதி கமாண்டர்ஸ்ன்னு சொல்லலாம், முப்படை தலைவர்கள் அப்படின்னலாம் சொல்லலாம். அரசனுக்கு கட்டுப்பட்டவங்க தான்னாலும் சுயமாக நிறைய முடிவு எடுக்கக்கூடிய தகுதி கொண்டவங்களாம் அவங்க இருப்பாங்க. இந்த முப்படை தலைவர்களை குறிக்கிற இடம் மகரம். அந்த வீட்டில் செவ்வாய் வந்து உச்சமாகிறார். தாயின் மடி, வீட்டில் சுகமாக இருக்கிறவர், சந்தோஷமாக தூங்கிக்கிட்டு இருக்கிற கிரகம் அங்கே போச்சுன்னா நீச்சம். கடகத்தில் செவ்வாய்க்கு வலுவில்லை, நீச்சம் அடைஞ்சிடுறார். அவருக்கு அங்கே வேலை இல்லை. சுகமாக சாப்பிட்டு தூங்கிட்டு இருக்கிற சேனாதிபதிக்கு என்ன வேலை? எதிரியே இல்லாத நிலை உருவாகிவிட்ட செவ்வாய்க்கு பவரே இல்லாமையும் போகும். ஸோ கடகத்தில் இவரை நீச்சம் பண்ணுவாங்க. கும்பத்தில் எந்த கிரகமும் உச்சம் பெறதில்லை. மீனத்தில் சுக்கிரன் உச்சம் பெற வைப்பார். காலபுருஷனுடைய மறைவு ஸ்தானம் 12ஆம் இடம். அயன சயன போக சுகத்தை தரக்கூடிய வீடு. அயன சயன போக சுகம். இந்த போகத்தை அனுபவிக்கிற கிரகமான சுக்கிரனை கொண்டு வந்து இங்கே உச்சம் பெறுவாங்க. படுக்கை சுகத்தில், படுக்கை வீட்டில், படுக்கை சுகம் அனுபவிக்கிற இடத்துல காமத்தின் காரகனான சுக்கிரன் உச்சமாகிறார். அது ஒரு சரியான அமைப்பு. ரகசிய தொடர்புகள், ரகசியமாக சொத்து சேர்றது, வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிக்கிற வீட்டில் சுக்கிரன் உச்சமாகிறார். அப்படியே நேர் ஆப்போசிட் 7ஆம் இடமான அறிவு கிரகம் உச்சம் பெற இடத்துல சுக்கிரன் நீச்சமாக போயிடுவார். அறிவு வலுத்தவனுக்கு காமம் தேவைப்படாது, காமம் வலுத்தவனுக்கு அறிவு தேவைப்படாது. காமகிரகமான சுக்கிரன் கன்னி எனும் அறிவு வீட்டுக்கு வந்தோன்னே அறிவு ஜீவ ஒளி மிகுந்த அந்த வீட்டில் இவருக்கு வேலையே இல்லை, நீச்சம். மகாவிஷ்ணுவோடைய காலடியில் மகாலட்சுமியை வச்சிருக்கிறதுனுடைய சூட்சமும் அதுதான். அந்த அறிவு கிரகமான புதன் காமம் வரக்கூடிய வீட்டுக்கு போனால் அவர் நீச்சமாயிடுவார். ஸோ இந்த உச்ச நீச்ச தத்துவங்கள் நமக்கு உணர்த்துவது காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் ஜாதகம் பெருமளவு பலன்களை உங்களுக்கு தரும் என்பதன் சூட்சம். புரிஞ்சுங்களா? ஏன் ஒரு கிரகம் இந்த வீட்டில் உச்சமாக, இப்போ சந்திரன் ஏன் 2ஆம் இடங்கிற குடும்பஸ்தானத்தில் உச்சமாகிறார்? அது குடும்பத்தை காக்க வேண்டியது பெண்ணின் கடமை, இல்லத்து அரசி. சூரியன் ஏன் மேசத்தில் உச்சமாகிறார்? அவர் அரசன், தலைமை பொறுப்புக்கு தகுதியுடைய வீடு, முதலாம் வீடு, முதன்மை வீடு, அங்கே உச்சமாகிறார். மதிநூட்ப மந்திரி, பாக்கியங்களை அனுபவிக்க தரக்கூடிய குரு பகவான் கடகத்தில் உச்சமாகிறார். உழைப்பின் மேன்மையை, மக்களின் பிரதிநிதித்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய சனி துலாத்தில் உச்சமாகிறார். புரியுதுங்களா? எதிரி வீட்டில் வலுவுடன் செயல்பட வேண்டிய செவ்வாய் மகரத்தில் உச்சமாகிறார். காமத்தை திகட்ட தரக்கூடிய சுக்கிரன் மீனத்தில் உச்சமாகிறார். அறிவையும் உழைப்பையும் மேன்மையும் தரக்கூடிய புதன் கன்னியில் உச்சமாகிறார். ஸோ இந்த உச்ச நீச்ச தத்துவங்களை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஜோதிடத்தின் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரிய வரும் என்று கூறி மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்புடன் விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு ஜோதிடர் ஸ்ரீராம்ஜி. நன்றி, வணக்கம்.